हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதேஷ்னா சகீஸ், இன்றைய தினம் மீராபாய் சரித்திரத்தில் பாகம் 8 இருக்கும். இதுவரைக்கும் 4 சந்து கிருப்பை கிடைக்க பெற்றாள் மீரா. பக்தி மார்க்கத்தில் சந்து கிருப்பை சத்குரு கிருப்பை இல்லாமல் ஒரு அடி எடுத்து வச்சு நடக்கிறதுன்றது சம்பவம் இல்லை. நமக்கு பகவத் பிராப்திக்கு சாதனம் குரு கிருப்பை தான். நமக்கு வாஸ்தவத்தில் சத்குரு கிருப்பை இல்லாவிட்டால் சந்து கிருப்பை கிடைக்காது. நம்முடைய அகம்பாவமும் அபிமானமும் தான் சத்குரு கிருப்பை கிடைக்காமல் வஞ்சிக்கப்படுறோம். அடுத்தது மேலும் உண்மையான ஜிக்னாசாவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் மகாராஜ். கோஸ்வாமி துளசிதாஸ் சொல்கிறார், கதாசிரவணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அதிகாரி யார்? யாருக்கு சந்துக்களுடைய சரணங்களில் பிரியமோ ஸ்ரத்தையோ இருந்தால் அவளே கதாசிரவணம் செய்ய தகுந்த அதிகாரிகள். மீராஜியினுடைய வாழ்க்கையில் 7 மகா புருஷர்களுடைய கிருப்பை அவளுக்கு கிடைச்சது. சிக்ஷா குரு அநேகம் பேர் இருக்கலாம், ஆனால் தீக்ஷா குரு ஒருத்தர் மட்டும்தான் இருக்க முடியும். ஸ்ரீ ரைதாஸ்ஜி மகாராஜ் ஜெகத்குரு ராமானந்தாச்சாரனுடைய சிஷ்யர். அவர்தான் மீராஜிக்கு 5வது மகா புருஷர் கிருப்பை பண்ணதில். நம்முடைய சந்துக்கள் நம்முடைய சந்துக்களுடைய பரம்பரையில் எல்லா சந்துக்களுமே பகவத் ஸ்வரூபந்தான். ஆனால் இதில் 3 சந்துக்கள் பகவானுடைய ஸ்வயம் அவதாரமே. அது யார் அப்படின்னா, முதல்ல ஆதிகுரு ஸ்ரீ சங்கராச்சாரியா, சாட்சாத் சங்கர் பகவானுடைய அவதாரம். அவர் தான் இந்த பாரதத்தில் 4 தாம் ஸ்தாபனம் செஞ்சார். பௌத்தர்களிடமிருந்து பாரத பூமியை காப்பாற்றினார். இன்றைக்கி இந்து மதம் இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு மூல காரணம் ஜெகத்குரு ஸ்ரீ ஆதி சங்கரர் தான். அடுத்தது 2வது ஜெகத்குரு ஸ்ரீ ராமானந்தாச்சாரியார். அவர் சாக்ஷாத் ஸ்ரீ ராமச்சந்திர மகாபிரபுனுடைய அவதாரம். சம்பூர்ண இந்து தர்மத்தை காப்பாற்றினவர் ஸ்ரீ ராமானந்தாச்சார். ராமானந்தாச்சார் இல்லைன்னா ஒரு ஹிந்து கூட இன்றைக்கி வாழறது போல வாழ முடியாது. ஹிந்து தர்மத்தை முகலாயர்களிடமிருந்து மீண்டும் உத்தாரணம் செய்தவர் ஸ்ரீ ராமானந்தாச்சார். அதுக்கடுத்தது 3வது ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. அவர் சாக்ஷாத் கிருஷ்ணனுடைய அவதாரம். ஸ்ரீ ரைதாஸ் மகாராஜ் ராமானந்த ஆச்சாரியுடைய சிஷ்யர். ராமானந்த ஆச்சாரியாருக்கு 12 சிஷ்யர்கள், பிரதான சிஷ்யர்கள் உண்டு. அந்த 12 பேரில் ஒருவர் தான் இந்த ஸ்ரீ ரைதாஸ்ரீ மகாராஜ். ஸ்ரீ ரைதாஸ்ரீ மகாராஜ் சாக்ஷாத் தர்மராஜனுடைய அவதாரம். எப்படி மீராபாய்க்கு பூர்வ ஜென்ம விருத்தாந்தம் உண்டோ அதுபோல் இந்த பக்த சிரோன்மணி ரைதாஸ்ஜிக்கும் பூர்வ ஜென்ம விருத்தாந்தம் உண்டு. என்ன அப்படின்னா அதை நம்ம முதல்ல பார்ப்போம். பூர்வ ஜென்மத்தில் ரைதாஸ்ஜி ஸ்ரீ ராமானந்த ஆச்சாருக்கு ஒரு பிரம்மச்சாரி ரூபத்தில் சேவை பண்ணிட்டு இருந்தார். ஜெகத்குரு ராமானந்த மகாராஜ் காசியில் வாழ்ந்துட்டு இருந்தார். இந்த பிரம்மச்சாரி பாலகன் அவருக்கு சிஷ்யராக இருந்துட்டு நித்தியப்படிக்கு பிராமணர்களுடைய வீட்டில் போய் நித்திய பிக்ஷா வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதை சமையல் செஞ்சு அதை போகா பகவானுக்கு நிவேதனத்துக்கு ராமானந்த ஆச்சார் பூஜை முடிஞ்ச உடனே எடுத்துன்னு வைக்கிறது வழக்கம். தினமும் பிரதி தினம் காலையில் எழுந்தால் இந்த கடமையை அவன் பண்ணிட்டு இருந்தான். இது ஒரு நியமமாக வச்சுட்டு அந்த பிரம்மச்சாரி பையன் சேவா பண்ணிட்டு இருந்தான். அநேக சத்துக்களுடைய நியமம் எப்படி இருக்கும் அப்படின்னா, யாராவது தயாரித்த உணவை போய் அவள் பிக்ஷையாக வாங்கின வந்தால் அதை ஏற்றுக்க மாட்டாள். பிராமணர்களுடைய வீட்டிலேருந்து திரிகால சந்தியாவந்தனம் பண்ணுற பிராமணர்கள் வீட்டிலேருந்து கோதுமை மாவு, சாவல், சக்கர், கீ அந்த மாதிரி வாங்கிட்டு அதை வச்சு ஏதோ ஒரு ரோட்டி பண்ணி அதை பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதை இந்த பிரம்மச்சாரி பையனும் அந்த மடத்தில் இருக்கிற மீதி பேரும் அந்த குருநாதரான ராமானந்தாச்சாரும் பிக்ஷை எடுத்துக்கிற வழக்கம். சில சமயங்களில் ஸ்வயம் ராமானந்தாச்சாரே கூட போகு தயார் பண்ணுறது உண்டு. இப்போது மடம் எங்கே இருந்ததோ அதுக்கு அதே வீதியிலேயே ஒரு வைசியனோட கடை இருந்தது. அப்போது தினமும் பிரம்மச்சாரி பிக்ஷைக்காக காலையில் போகும்போது, ஓ பிரம்மச்சாரி
ஓ பண்டிட்ஜி அப்படின்னு கூப்பிடுவான் அந்த கடைக்காரன். இந்த ஆட்டா மாவு, இந்த சாவல், சக்கர், மீதி என்னென்ன சாமான்கள் வேணுமோ அதெல்லாம் நீ என்கிட்ட வாங்கிக்கூடாதா, நான் தருவேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனால் குருவனுடைய ஆக்ஞை என்ன, நித்தியம் திருக்கால சந்தியாவந்தனம் செய்கிற வாத்துலேருந்து தான் பிக்ஷை வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்கார். அதனால் இவன் வைஷ்யனை பார்த்தும் பார்க்காம அப்படி தவிர்த்துருவான். பிரம்மச்சாரி ஒரு நாளைக்கு ரொம்ப பயங்கரமான இடியோட கூடிய புயல் மழை காட்சியில் கொட்டு 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 கொட்டுன்னு மழை கொட்டுறது. அப்போவும் இந்த பிக்ஷைக்கு புறப்படுறான் இந்த குழந்தை. ரொம்ப மழை ஜாஸ்தியாக இருந்தனால அந்த வைசியனுடைய கடை ஓரத்தில் போய் கொஞ்ச நாழி ஒதுங்குறான் இந்த மழையினுடைய தீவிரத்தை பார்த்து. கொஞ்ச நாழி கழித்து என்ன, ஊருக்கு போய் நம்ம ஊருக்குள்ளே போய் நம்ம பிக்ஷை வாங்கின்னு வந்துடலான்னு அங்கே நின்றுட்டுருந்தான். உடனே கடைக்காரன் பண்டிட்ஜி பண்டிட்ஜி அப்படின்னு கூப்பிட்டான். மழை இன்னைக்கு இப்போதைக்கு நிற்காதுப்பா, ஏன் மழையில் நீ எங்கே போகணும் இப்போ? உனக்கு நானும் ரொம்ப காலமாக உன்னிடம் சொல்லின்னு இருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ அந்த சாமான்களை என் கடையிலேருந்து நான் தரேன், நீ எடுத்துக்கோன்னு நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் கச்சா சாமான் தானப்பா தரப்போகிறேன், அப்புறம் என்ன நீ பெற்றுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக சொல்கிறான். இவனோ பாலகன் என்ன பண்ணுமா, ஒரு பக்கம் மழை விடவே இல்லை, மறுபக்கம் என்னென்னா இந்த வைஷ்யன் இத்தனை தடவை திரும்பி திரும்பி சொன்னதையே சொல்லின்னு இருக்கான். சரி, இப்போது மணியும் ஆயிண்டு போகிறது, அதனால் போகு தயாரிக்கிறதுக்கு சாமான அவசியம் வேணும் தானே. உடனே அந்த பிரம்மச்சாரி என்ன பண்ணால் அவன்கிட்டேருந்து அந்த வைஷ்யன்கிட்டேருந்து கச்சா சாமானை பெத்துண்டு நேராக கிளம்பி மடத்துக்கு வந்துட்டான். குருஜிக்கு தெரியாது, குருஜிக்கிட்ட எதுவும் சொல்லலை, சமையல் பண்ணிட்டான். கொண்டு வந்து சாலக்கிராம பகவான் எதிரில் போகு நிவேதனத்துக்கு இப்போ வைக்கவும் வச்சுட்டான். ஜெகத்குரு நித்திய நிவேதனம் பண்ணும்போது பகவான் சாட்சாத்தா பிரகடனமாகி அங்கே போகு எடுத்துக்கிற வழக்கம். ஆனால் இன்றைய தினம் பகவான் பிரகடனம் ஆகலை. உடனே சுவாமிஜி ஏன் பகவான் இன்னைக்கு போகு ஸ்வீகாரம் பண்ணிக்கிறதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு விசாரம் பண்ணி பார்த்தார். உடனே அவருக்கு என்ன தோணித்துன்னா, பிரசாத அன்னத்தில் ஏதோ தோஷம் இருக்குது அப்படின்னு அவருக்கு பட்டுது. உடனே பிரம்மச்சாரியை கூப்பிட்டார். ஆஞ்சி அப்படின்னு கையை கட்டின்னு நின்னா அந்த குழந்தை. பேட்டா, இன்னைக்கு எங்கேருந்துமா பிக்ஷை வாங்கின்னு வந்த அப்படின்ன உடனே அவன் 2 கையையும் கூப்பிண்டு, குருஜி இன்றைய தினம் இப்படி இப்படி மழை, இந்த ஸ்திதி எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அந்த வைஷ்ய கடைக்காரன் இருக்கான் இல்லையா, அவன்தான் இந்த கச்சா சாமானை நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான். ஆனால் அவன் பல நாட்களாக நான் போகும்போது நித்தியம் கேட்பான், இன்றைக்கி வாங்கிக்கூடாதா, இன்றைக்கி வாங்கிக்கூடாதா எங்கிட்டேருந்து அப்படின்னு கேட்பான். நான் அதை காதில் வாங்கிக்காமல் நான் போய் அக்ரஹாரத்துலேருந்து தான் பிக்ஷை எடுத்துகிட்டு வர வழக்கம். இன்றைய தினம் மழையினுடைய கடுமையினால் நான் அவன்கிட்டேருந்து சாமான்களை வாங்கின்னு சமையலும் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னோடனே சுவாமிஜி இதை மனசில் வாங்கிட்டார். அவர் சொன்னார், அப்பா இங்கே பாரு, வைஷ்யன்கிட்டேருந்து நம்ம கச்சா சாமான் வாங்கிக்கிறதுல எந்த தோஷமும் இல்லை. ஏன்னா வைஷ்யனுடைய தனம் தார்மீக காரியங்களுக்கு உபயோகம் பண்ணலாமே, அதனால் அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தியானம் பண்ணி பார்த்தார். இப்போ அதுக்கப்புறமா பிரம்மச்சாரி கிட்ட சொன்னார், அந்த வைஷ்யன் இப்போ உனக்கு சாமான் கொடுக்கலப்பா அப்படின்னார். இல்லையே, அவன் தானே கொடுத்தான் பிரபு அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறது. உடனே அவர் சொன்னார், இல்லை நான் சொல்கிறத கவனமாக கேளு. காஷியில் ரகுச்சர் அப்படின்னு ஒரு செருப்பு சக்கிலியன், சதுர்த்த வர்ணத்தை சேர்ந்தவன். அவனுக்கு பல நாளாக சந்தானம் கிடையாது. ஆமாம், பல இடங்களில் போய் பல ஜோதிஷர்களை பார்த்து இதுக்கு தீர்வு கேட்டான். அதில் அவன் சொன்னது என்ன அப்படின்னா, ஜெகத்குரு ராமானந்தாச்சாருக்கு இல்லை ராமானந்தாச்சாரை போன்ற எதிகளுக்கு அவளுக்கு நீ சேவை பண்ணணும், அவளுக்கு நீ பிக்ஷை பண்ணி வைக்கணும். அப்படி பண்ணால் நீ சாமான்களாக கொடுத்தா போதும். அந்த மாதிரி நீ பிக்ஷைக்கு ஏதாவது கொடுத்தியானா அது அவளுடைய பிரசாதத்தில் போய் சேரும். அப்போது இந்த சந்தான தோஷம் உனக்கு நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறமா உனக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதனால் அந்த ரகுச்சரை என்ன பண்ணால், அவன் நேரில் கொண்டு சாமான்களை கொடுத்தா ராமானந்தாச்சார் வாங்கிக்க மாட்டார். அதனால் அவன் என்ன பண்ணால், மடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடை தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைஷ்யன்கிட்ட
அப்பா, இந்த பிரம்மச்சாரி நித்தியம் பிக்ஷைக்கு போகிறானே, அவனை எப்படியாவது பேசி வளைச்சு இந்த சாமான்களை அவன்கிட்ட கொடுத்துரு. நான் நீ கொடுக்கறதுக்கு மேலேயே உனக்கு நான் 10 மடங்கு பணம் தரேன் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். ஏன்னா இந்த ரகுச்சர் மிகப்பெரிய தனிகர் அந்த ஊரில். குலம்தான் சக்கிலியர் குலம். செருப்பு தைக்கிற வேலையை கண்டு அவன் பெரிய பணக்காரன். மேலும் அவனுக்கு செல்வாக்கும் அந்த ஊரில் அதிகமாக உண்டு. இப்போது இந்த விஷயம் முழுசும் அப்படியே அந்த தன்னுடைய ஞான திருஷ்டினால் ராமானந்தாச்சார் குருஜி அவர் தெரிஞ்சுட்டார். இப்போ வைஷ்யன் பிட்சை கொடுத்து அதை நிவேதனம் பண்ணது நிஷேதமே கிடையாது. அதே மாதிரி இந்த ரகுச்சர் சக்கிலியனாக இருக்கானே, அவனுமே வைஷ்ணவனாக இருந்தால் இப்போ இதை நான் நிஷேதம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சபரி சதுர்த்த வர்ணத்தை சேர்ந்தவ தானே. ஆனால் அவள் வைஷ்ணவ. அவள் எச்சில் பண்ணி கொடுத்தாலும் அதை பகவான் ஏற்றுண்டான். ஆனால் இவனும் பக்தனும் இல்லை, வைஷ்ணவனும் இல்லை, சாதகனும் இல்லை. அவன் அவனுடைய கிரகபாதா சாந்திக்காக தன் பாவத்தை எந்த வழியிலையாவது தீர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக கபடமாக எனக்கு சாமான் கொடுக்க உத்தேசித்து பல நாள் இது போல் அவன் காத்திருந்தான். அது இன்னைக்கு இந்த வைஷ்யன் மூலமாக இன்னைக்கு நடந்துடுத்து, அவ்வளவுதான் அப்படின்னு அந்த குழந்தைக்கு எடுத்து சொன்னார். அவனுக்கு எதுவுமே புரியல. கண்லேருந்து தாரதாரையாக தண்ணீர் வழியிறது. இவருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக போகிறோமே அப்படின்னு உடம்பெல்லாம் நடுங்கிறது அந்த பிரம்மச்சாரி பாலகனுக்கு. ராமானந்தாச்சாரோ ரொம்ப நராஜாயிட்டார். பிரம்மச்சாரி, நீ அந்த ரகுச்சர் அவனுடைய அன்னத்தை கொண்டு இன்னைக்கு பகவானுக்கு போகுக்கு வச்ச. அதனால் நீ கர்மச்சாரியாக ஆக வேண்டியது தான். மேலும் இன்னொன்று நான் உனக்கு சொல்லுவேன். என்னன்னா, அதே பிரம்மச்சாரி ரகு சர்மக்கார், அவனுடைய வீட்டில் நீ போய் பிறக்கணும். ரகு சர்மக்காருக்கு 7 ஜென்மத்துக்கு முன்னாடியும் குழந்த பாக்கியம் கிடையாது. 7 ஜென்மமாகவே அவனுக்கு சந்தான பாக்கியம் இல்லை. இப்போ அவனுடைய அன்னத்தை நீ பிக்ஷைக்கு ஸ்வீகரிச்சுன்னு வந்துட்ட. இதை எடுத்துன்னு இங்கே நிவேதனத்துக்கும் வச்சுட்ட. அதனால் அவனுக்கு எப்படி அந்த புத்திரபாகியம் வரம், அவன் அதை பண்ணி முடித்தா அவனுக்கு புத்திரபாகியம் வரம் நிறைவேறணும் அப்படின்றது தானே அவனுடைய சங்கல்பம். அதனால் பிரம்மச்சாரிக்கு சாபம் கொடுத்துட்டார். நீ போய் அந்த ரகு சரம்கார் வீட்டில் போய் குழந்தையா ஜென்மம் எடுக்க வேண்டியது அப்படின்னு. இதெல்லாம் என்ன அப்படின்னா, சமர்த்த புருஷர்களுடைய சாமர்த்தியத்தினால தான் இதெல்லாம் நடத்த முடியும். ஆக இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அதே பிரம்மச்சாரி சாக்ஷாத் ஜெகத்குரு ராமானந்த ஆச்சாருக்கு சிஷ்யனாக இருந்தவன் இன்னைக்கு ரகு சர்மக்கார் வீட்டில் போய் குழந்தையாக பிறக்க வேண்டியதாக போனது. அந்த புத்திரன் தான் ரைதாஸ்ஜி மகாராஜ். அவரை ரவிதாஸ் அப்படின்னும் கூப்பிடுவா. இவர் 1371 ஜென்மம் மாக பூர்ணிமா அன்னைக்கு பிறக்கிறார். இவருடைய பிதா ரகு சர்மச்சார். மாதாவனுடைய பேர் குப்பினியா. இப்போ குழந்தை பிறந்தாச்சு. சரி, இந்த இடத்துல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, இவன் பூர்வ ஜென்ம பஜனை பண்ணான் இல்லையா, நித்தியம் ராமானந்தாச்சாரோடைய சிஷ்யனாக இருந்துட்டு. அப்போ அந்த பஜனையினுடைய பலன் என்ன அப்படின்னா, அபராதம் பண்ணால் புத்தனுக்கும் தண்டனை கிடைக்கிறது. சரி, அதே அபராதம் சாதாரண వ్యక్తి பண்ணாலும் அவனுக்கும் தண்டனை கிடைக்கிறது. அப்படின்னா அப்போ பக்தியினுடைய லாபம் என்ன அப்படின்னா, பக்தியினுடைய லாபம் பக்தன் ஏதோ ஒரு பதித கர்மத்தினால அவன் கீழே விழலாம். பகவான் ஆனால் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பக்தன் எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் அவனை காப்பாற்றுவான். பாக்கி ஜீவர்கள் இருக்காளே, அவளுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, அவள் தங்கள் அவா பண்ண கர்ம பலனுக்கு தக்க மாதிரி அவா அந்த கர்ம யோனியில் போய் சொல்ல வேண்டியது தான். ஆனால் வைஷ்ணவனுக்கு ஆஸ்ரிதனுக்கு என்ன அப்படின்னா, அவனை பகவான் பல விதத்துலேயும் காப்பாற்றுவான். இதுக்கு மேலே இன்னொன்று கேட்குறார், குரு சரணாகதியினுடைய பலன் என்ன அப்படின்னா, குருவை அண்டி நம்ம சரணாகதி செய்கிறோம். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி அந்த பஜனை மார்க்கத்தில் இருந்துட்டு காலத்தை கடத்துகிறோம். அப்படின்னா ஒரு சாதகன், ஒரு குரு பக்தன்
போக வேண்டிய தூரம் 100 மைல்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஜென்மத்தில் அவன் 5 மைல் தான் போயிருக்கான். அப்படின்னா லாபம் என்ன அவனுக்கு அப்படின்னா, அடுத்த ஜென்மம், அதுக்கு அடுத்த ஜென்மம், அதுக்கு அடுத்த ஜென்மம், மறுபடி அவனுக்கு மனுஷ சரீரம் தான் கிடைக்கும். அது கேரண்டி அப்படின்றார் மகராஜ். இதுதானே பெரிய கிருப்பை. அவன் திரும்பி 4 யோனியில் போய் பிறந்து விலங்கு யோனிக்கெல்லாம் போய் அப்படிலாம் அவன் அவஸ்தப்பட வேண்டியது இல்லை. பகவானுடைய விதானம் என்ன அப்படின்னா, சாமானியனுக்கு ஒரு ஜென்மம் முடிஞ்சிடுது, மனுஷ ஜென்மம் அப்படின்னா அடுத்தது உடனே மனுஷ ஜென்மம் கிடைக்காது. அவன் அந்த மனுஷ ஜென்மம் முடிஞ்ச உடனே சாமானியன் அவன் நரகத்துக்கு போய் பாபத்தை அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 84 லட்சம் யோனி சக்கரத்தில் போய் மாட்டிக்க வேண்டியது தான். புல்லாய் புழுவாய் பூடாய் அப்படின்லாம் சொல்லிகிட்டே வரா பார்த்தலா, பல்மிருகமாகின்னு அந்த மாதிரி அப்படியே அப்புறம் திரும்பி அவனுக்கு மனுஷ ஜென்மா வரும். அப்போ அந்த திரும்பியும் அவனுக்கு மனுஷ ஜென்மா வரும்போது அவனுக்கு மறுபடியும் ஒரு அவகாசம் கொடுக்கப்படும். அப்போவும் அவன் தெளியலை, அப்போவும் அவன் குருவை சரணாகதி பண்ணலை அப்படின்னா மறுபடியும் அந்த ஜென்மத்தில் பண்ண பாபத்துக்கு அவன் நரகத்துக்கு போய் அதை அனுபவிச்சுட்டு மறுபடியும் அதே 84 லட்சம் யோனியில் போய் கடந்து விழ வேண்டியது தான். ஆனால் பகவத் சரணாகதனுக்கு, குரு சரணாகதனுக்கு என்ன அப்படின்னா, அவன் குரு சொல்கிற பாதையில் அவன் போயின்னு இருக்கும் பொழுது அவனுக்கு கிடைக்கிற முதல் டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்னா, அவன் நரகத்துக்கு எந்த காரணம் கொண்டும் போக வேண்டியது இல்லை. மேலும் நீ இந்த 84 லட்சம் யோனியில் போய் பிறக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த மாதிரி அந்த 84 அந்த சக்கரத்தில் போய் நம்ம மாட்டிக்கணுன்ற அவசியமும் இல்லை. அப்போது சாதனை நம்ம செய்யணும். சாதனை செஞ்சாலும் ஒரு மனுஷ ஜென்மம் எடுத்தால் தப்பே பண்ணாமல் இருக்கவே முடியாது, தப்பும் பண்ணுவாள். அப்போது அந்த செய்த தப்புக்கு தண்டனை உண்டு. அது என்ன அப்படின்னா, அவன் நரகத்துக்கு போக வேண்டாம். என்ன கிடைக்கும் தண்டனையா அப்படின்னா, சரீரத்தில் வியாதி, மனோவியாதி, தனஹானி, சமாஜத்தில் ஒதுக்கிடுவா, இல்லைனா அன்னத்துக்கு கஷ்டம், இப்படி ஏதோ ஒன்று ஏற்படும். பகவான் மறுபடியும் மனித ஜென்மந்தான் கொடுப்பான். பகவான் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவனுடைய பிரேமைக்கு நாம் ஆட்பட்டு அவன் நம்மளை பிரேமிக்கிற அளவுக்கு நாம் நடந்து கொண்டு அவனுடைய பாதைக்கு பூரா போகிற வரைக்கும் திரும்பியும் நம்மளுக்கு இந்த மனுஷ ஜென்மம் தான் வாய்க்கும். யாருக்குன்னா குரு சரணாகதி பண்ணவாளுக்கு. ஆக குருவுக்கு சேவா பண்ணி பிராமண ஜென்மம் எடுத்தார். அந்த ஜென்மத்தில் அவனுக்கு ஒரு அபராதம் நேர்ந்துடுத்து. அப்போது அடுத்த ஜென்மம் என்ன ஆச்சு அப்படின்னா சக்கிலிய ஜென்மம் தான் கிடைக்கிறது. ஆனால் அப்போது பண்ண சேவா, பண்ண பஜன், இதுக்கு பலன் என்ன அப்படின்னா, இவனுடைய சக்கிலியன் வீட்டில் போய் இவன் ஜென்மம் எடுத்தாலுமே பூர்வ ஜென்மத்தினுடைய ஸ்மிருதி மட்டும் பகவான் கொடுத்துட்டான். இப்போது சந்தானம் ஏற்பட்ட உடனே அந்த தாய் தந்தையருக்கு ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை. இப்படி நம்மளுக்கு ஒரு புத்திரன் கிடச்சிட்டானே அப்படின்னு அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனால் ரைதாஸ் ஜென்மம் எடுத்தாலும் தாயினுடைய முளைப்பாலை மட்டும் ஒரு நாள் கூட அவர் பருகவே இல்லை. ஏன் அப்படின்னா, அவருக்கு போன ஜென்மத்தினுடைய ஸ்மிருதி இருக்கே, நம்ம பிராமணனாக இருந்து இப்படி வழிக்கு கீழே விழுந்துட்டோமே அப்படின்னு அந்த பாவம் அவருடைய ஹிருதயத்தில், இப்படி சக்கிலியனுக்கு குழந்தையாக பிறந்தோமே அப்படின்ற மனக்கவலை அந்த பாலை பருகவே இல்லை. ஆனால் போன ஜென்ம ஸ்மிருதி இருக்குது, அது பஜனையினுடைய லாபம். ஒரு தடவை தான் இவளுடைய அன்னத்தை அவர் ஸ்வீகரித்தார். நான் அதனுடைய பரிணாமம் என்ன அப்படின்னா, பிராமண ஜென்மத்திலேருந்து இவ்வளவு கீழே சக்கிலினாக பிறக்க நேர்ந்தது. மறுபடியும் சாப்பிட்டா என்ன ஆகும், அது என்ன கதி ஏற்படுமோ நம்மளுக்கு தெரியாதே. அதனால் எனக்கு இந்த இல்லத்துலேருந்து எதுவுமே வேண்டாம்னு அவர் ரொம்ப வைராக்கியத்தோடு இருக்கார். இப்போது நாட்கள் போயின்னு இருக்கு. சந்தானம் ஏற்பட்டும் அந்த குழந்தை பாலே குடிக்கலை. குழந்தை மெலிஞ்சின்னு வருது. குழந்தை எப்படி உயிர் வாழும் அப்படின்னு பயப்படுறா, அழறா, பிரார்த்தனை பண்ணுறா. ஸ்ரீராமானந்தாச்சாருக்கு அங்கே ஞான திருஷ்டியில் இங்கே நடக்கிறது அவ்வளவும் தெரிஞ்சுடுத்து. உடனே குருநாதருக்கு எப்போவுமே இரக்கம் தானே என்னுடைய சிஷ்யாவை பார்த்து. அதனால் ரொம்ப இரக்கம்
அதிகமாகி அவர் என்ன பண்ணார், தன்னுடைய குடிசையை விட்டுட்டு ஜெகத்குரு ராமானந்த ஆச்சார் ஸ்வயம் கிளம்பி அந்த சக்கிலியன் வீட்டுக்கு போனார். அந்த தெருவே சக்கிலியன் தெரு தான். அந்த தெருக்குள்ளே நுழைஞ்ச உடனே, ஆஹா என்ன கொடுப்பன, இன்னைக்கு ஆச்சார் இந்த தெருக்குள்ளே வந்திருக்காளே, தன்ய தன்யான்னு எல்லாரும் கூடி நின்று வேடிக்கை பார்க்குறா. இவர் நேராக அந்த அவருடைய ரகு சர்மச்சாருடைய வீட்டுக்குள்ளே வந்தார். பார்த்த உடனே அவன் பார்க்குறான், ஹரே என் வீட்டுக்கு இன்றைக்கி இவ்வளவு பெரிய ஆச்சார் வந்துட்டாரே அப்படின்னு போய் காலில் விழுந்தான். சாணத்தினால் முழுகின மோடாவை கொண்டு போட்டான், உட்கார வச்சான். பதி பத்னி 2 பேரும் எதிர்க்க உட்கார்ந்துண்டா. உடனே குருஜி கேட்டார், ஆமாம் எங்கே உங்களுடைய குழந்தை அப்படின்னு கேட்டார். போய் கொண்டு வாங்களே அப்படின்னார். உடனே அந்த சக்கிலியன் ரகு கர்மச்சார் அவன் என்ன பண்ணான், குருஜி உங்கள் கிருப்பையினால் தானே எனக்கு புத்திர சந்தானம் கிடச்சிது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த குழந்தை பிறந்த நாள்லேருந்து பாலே குடிக்க மாட்டேன்றான். சின்ன குழந்தை எதுவுமே குடிக்காமல் எப்படி உயிர் வாழும்ன்ற கவலை எங்கள் 2 பேருக்கும், நீங்கள் தான் அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு உடனே ராமானந்தாச்சார் சொன்னார், முதல்ல எழுந்து போய் குழந்தையை கொண்டு என்கிட்ட கொடுங்கோ, அடுத்தது நீ என்னை தனியாக விடுங்கோ, நீங்கள் 2 பேரும் வெளியில் இருங்கோ, நான் அவனுக்கு மந்திரம் சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அவள் 2 பேரும் வெளியில் போய் நின்றுண்டா. இப்போ ரைதாஸ்ஜியை எடுத்து மடியில் வச்சுட்டார். உடனே ரைதாஸ்ஜி பேச தொடங்குறார், குருஜி ஏதோ அபராதம் நேர்ந்தெடுத்து, ஆனால் நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தை பேசுறது. உடனே ராமானந்தாச்சார் சொன்னார், ஏன் பால் குடிக்க மாட்டப்பா, நீ ஜென்மம் எடுத்து வந்தாச்சு அப்படின்னா அதது காரியங்கள் அப்படியே நடக்க வேண்டியது தான். நீ மாதாவனுடைய பாலை குடிச்சு தானே உயிர் வாழ முடியும், அதனால் நீ குடிமா அப்படின்னு சொன்னார் ராமானந்தாச்சார். அதுக்கு ரைதாஸ்ஜி பதில் சொல்கிறார், பாருங்கோ, முதல் சமாச்சாரம், என்னுடைய தாயார் வைஷ்ணவர் கிடையாது. அப்போது வைஷ்ணவனாக இல்லாதவனுடைய இல்லத்தில் போய் நான் பிக்ஷை வாங்கினதுனால தானே நான் இப்போ பதிதனாக கீழே விழுந்து விட்டேன், என் ஜென்மமே பாழாயிடுத்து. அப்போது இன்னொரு ஜென்மம் அதுலேயும் நான் வைஷ்ணவன் இல்லைன்னா அப்புறம் எப்படி? அதனால் இவன் வைஷ்ணவா கிடையாது, அதனால் இதை நான் ஸ்வீகரிக்க முடியாது அப்படின்னு ரைதாஸ் குழந்தை பேசுகிறார். உடனே ராமானந்தாச்சாரியருடைய ஹிருதயத்தில் கருணை பிறந்தது. உடனே அந்த குழந்தைக்கு முதல்ல தீக்ஷா கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அவன் பெற்றோர்களை கூப்பிட்டார். அவளும் காலில் விழுந்து நமஸ்கரித்தா. உடனே அவளுக்கு மந்திர தீக்ஷை பிரதானம் பண்ணார். அதுக்கப்புறம்தான் ரைதாஸ்ஜி மாதாவனுடைய ஸ்தன்யத்திலேருந்து பாலை அருந்தினார். ரொம்ப அற்புதமான சரித்திரம். அதுக்கப்புறம் ரைதாஸ்ஜியை லாலனம் பாலனம் பண்ணி வளர்க்குறா. நல்ல பணக்கார குடும்பம், மெல்ல மெல்ல வளர்ந்து வரார். ராம் 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 ராம்னு சதா ஜபம் பண்ணுறார். ரைதாஸ்ஜி மகாராஜ் குரு கிருப்பையினால் ஒரு நாளைக்கு இப்படி வளர்ந்து பெரியவனாயிண்டு வரார். அப்போது அவள் அம்மா அப்பா இவனுக்கு ஒரு தகுந்த பெண்ணை தேடி கல்யாணமும் பண்ணி வச்சுட்டா. நாட்கள் போயின்ட்டுருக்கு. ஒரு நாளைக்கு அப்பா பணம் வச்சுருக்கிற பெட்டியினுடைய சாவி கிடச்சிது கையில். அவ்வளவுதான், மெல்ல போய் பெட்டியை திறந்து பார்த்தார். அப்படி பணம் அடுக்கி 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 வச்சிருக்கார். உடனே என்ன பண்ணார், 2 கையிலையும் அந்த பணத்தை அள்ளி அதனுடைய ஜோபி எவ்வளவு கொள்ளுமோ அத்தனையும் அந்த ஜோபியில் 2 ஜோபி நிறைய நிறச்சிண்டு நேராக காஷி கங்கை கரை ஓரம் போய் சாதுக்களுக்கு, கமண்டலம் இல்லாதவாளுக்கு கமண்டலம், ஆசனம் இல்லாதவாளுக்கு ஆசனம், அப்புறம் உடுத்திக்க வஸ்திரம் சரியாக இல்லாதவாளுக்கு வஸ்திரம், போத்திக்க கம்பளி இல்லாதவாளுக்கு கம்பளி, போஜனம் வேண்டியவாளுக்கு போஜனம், இப்படி யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி கொண்டு கொடுக்குறார். இப்படி தினம் 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 நடக்க ஆரம்பிச்சது. பணத்தை எடுப்பார், இப்படி எடுத்துன்னு சாதுக்களுக்கு செலவு பண்ணுவார், சன்னியாசிகளுக்கு செலவு பண்ணுவார். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, பதிக்கு பயந்து அவள் அம்மா கவனிச்சுட்டா. குழந்தைய கூப்பிட்டா, ஏண்டா குழந்தை, நீ இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா. அப்புறம் எப்படியோ அப்பா வரைக்கும் இந்த விஷயம் போயிடுத்து. 14 வயசு இருக்கும். அப்போ அவன் அந்த பணத்தை அந்த இன்றைய தினம் பெட்டியை திறந்து அந்த பணத்தை எடுத்து ஜோபியில் நிறச்சிக்கும் போது அவன் அப்பா அப்படியே கெட்டியாக அவனுடைய கையை பிடிச்சான். ஏன்பா என்ன வேலை பண்ணுற, நீ இப்படி பண்ணலாமா
அப்படின்னு கேட்டார். அப்பா, நான் உங்களை திரும்பி கேட்குறேன், இவ்வளவு தனம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறேன்? நான் ஒரே ஒரு புத்திரன்தான் உங்களுக்கு. இந்த தனத்துக்கு சத்கதி ஒரே ஒரு வழிதான். என்ன அப்படின்னா, சந்து சேவா, கோ சேவா, தாம் சேவா, தீனர்களுக்கு சேவா. இப்படி சேவா பண்ணாதான் இந்த தனத்துக்கு சத்கதி. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பூட்டி பூட்டி வச்சு என்னப்பா பண்ண போகிறேன் அப்படின்னு அப்படி கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது. அவர் ஒன்றும் பெரிய பக்தனும் கிடையாது, வைஷ்ணவனும் கிடையாது, போலி பக்தனாக இருந்தான். எதுக்கு அப்படின்னா காரண பக்தி. அதாவது தனக்கு ஏதோ காரியம் நடக்கணும், அதுக்காக அந்த பக்தி. அது இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் அந்த பக்தி. இப்போ கேட்டது கிடச்சிடுத்தே, அப்போ இனிமேல் பக்திக்கு அங்கே என்ன வேலை? அதனால் அவன் கோபம் வந்தது. உடனே அவன் சொன்னான், இந்த பார், நீ எனக்கு அறிவுரை எல்லாம் சொல்லாத. முதல்ல நீ சுயமாக சம்பாதிக்கிறதுக்கு கற்றுக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு வர பணத்தை வச்சு நீ சந்து சேவை பண்ணு. அப்பா சேர்த்த சொத்துல என்னத்தை தான தர்மம் பண்ணுறது அப்படின்னு கேட்டார். உடனே ரைதாஸ்ஜி அமைதியானார். உடனே அதனால் எப்போ உன்னால் சம்பாதிக்க முடியலையோ, இந்த சொத்துல நீ கையை வச்சியோ, நீ வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்ட. அவ்வளவுதான். ரைதாஸ்ஜிக்கு ரொம்ப அவரால் தாங்க முடியல. உடனே அந்த 15 வயசு வீட்டை விட்டு கிளம்பிட்டார். அதாவது இவருடைய எண்ணம் எப்படி அப்படின்னா, ரகுச்சரம்சாரதோடு எப்போ புத்திரன் அனுகூலமாக இல்லையோ அவன் வீட்டை விட்டு போகட்டும் அப்படின்றது அவருடைய எண்ணம். அதாவது ரைதாஸ் கிளம்பிட்டார் தன் மனைவியோட. மகாராஜ் சொல்கிறார், இதுதான் ஜெகத்தினுடைய பிரேமை. என்ன அப்படின்னா, இந்த சந்தானத்தை பெற்று எடுக்கணுன்றதுக்காக எத்தனை விதமான பிரயாசைகள் பட்டார். அப்புறம் இப்போ ஒரு சந்தானம் ஏற்பட்டுடுது. ஆனால் அந்த சந்தானம் அனுகூலமாக இல்லை அப்படின்னோடனே வீட்டை விட்டு வெளில போக சொல்லிட்டார். அப்போ இந்த பிரேமைக்கு என்ன இருக்குது? இந்த பிரேமையில் என்ன இருக்குது? உண்மையான பிரேமையா இது அப்படின்னு கேட்குறார் மகாராஜ். அதனால் இப்போ ரைதாஸ்ஜி கிரகஸ்தர் இல்லையா, அவன் என்ன நினச்சான் அப்படின்னா, பெற்றோர் ரைதாஸ்க்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அவனும் 4 பேர் மாதிரி 4 காசு சம்பாதிச்சு அவனும் ரொம்ப பொறுப்பாக இருப்பான் அப்படின்னு நினச்சார். ஆனால் இவரோ இப்படி இருந்ததுனால பெற்றோர்கள் வெறுத்தனர். அதுக்கப்புறம் இவர் வீட்டை விட்டு கிளம்பினார். ரைதாசனுடைய மனைவி எப்படி அப்படின்னா, ரொம்ப தார்மீகமாக இருப்பாள், ரொம்ப ஸ்ரத்தையோட கணவனுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறவ. வீட்டை விட்டு கிளம்பின உடனே ரைதாஸ்ஜி மனைவி என்று சொன்னார், சரிம்மா, என் தந்தை என்னை இப்போ என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிட்டார். ஆனால் நீயும் ரொம்ப சின்ன பொண்ணு, நீ வேணும்னா உன்னுடைய பிறந்தாத்துக்கு போகலாம், அங்கே போய் சௌக்கியமாக இரு. என்னை நம்பி என்ன பிரயோஜனம்? எனக்கு இனிமேல் வீடு இல்லை, வாசல் இல்லை, ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச தொழிலே இந்த சக்கிலிய தொழில் தான். அதனால் நீ சௌக்கியமாக உங்கள் அம்மாவத்தில் போய் இருக்கலாம். வயசோ சின்ன குழந்தை, அதனால் நீ கிளம்பேன் அப்படின்னு சொன்னார். உடனே அதுக்கு அவள் சொன்னா, மகாராஜ், நான் உங்களை விட்டு போகமாட்டேன். என்னுடைய தந்தையார் என்ன உங்களுக்கு கன்னியாதானம் பண்ணி வச்சுட்டார். அதனால் இனிமேல் நான் அங்கே போகிறது உச்சிதம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை, நான் ரைதாஸ் சொன்னார், அது இல்லை, வசிக்கிறதுக்கு ஒரு வீடு கூட இல்லையே, அப்படின்றதுனால தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா உன்னை நினச்சி அப்படின்னார். உடனே அதுக்கு அவருடைய மனைவி சொன்னால், இது பாருங்கோ, நீங்கள் எந்த மூலையில் தங்கினாலும் நான் உங்களோட அங்கே தங்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணார் ரைதாஸ்ரீ, என்ன பண்ணார், காசியில் பஜாருக்கு நடுவில் ஒரு துணியை விரிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்தார். ஜீவன நிர்வாகத்துக்கு ஏதாவது ஒரு சாதனம் தேவை தானே. அதனால் இவருக்கும் எழுத படிக்க தெரியாது. அதனால் குலத்தொழில் இந்த செருப்பு தொழில் தான் அப்பா பண்ணின்னு இருந்தது. அதையே அந்த செருப்பு தயாரிக்கிற வேலை இல்லை, செருப்பு தைக்கிற வேலை. அதனால் என்ன பண்ணுவார், எத்தனையோ யாத்திரிகள் வருவாளே நித்தியப்படிக்கு காஷிக்கு. அதனால் அவள் செருப்புலாம் விட்டுட்டு போவா கங்கையில் குளிக்கிறதுக்கு. சில பேர் அருந்த செருப்புலாம் எடுத்துன்னு தைச்சி கொடுக்க சொல்லுவாள். அதில் வர பணத்தை வச்சுட்டு இந்த குடும்பத்தை நடத்தின்னு இருந்தார். யாராவது சாதுக்கள் சந்துக்கள் கண்ணில் பட்டால் அவளுக்கும் சேர்த்து ரோட்டி தயார் பண்ணி அவளுக்கு 2 கொடுத்துட்டு தானும் அருந்துவார். இப்படி இந்த சம்பாதனத்தில், ஆனால் இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுலேயும்
அதுலேயும் ஒரு நியமம் வச்சுட்டு இருந்தார். என்ன அப்படின்னா, சாதுக்கள் சந்துக்கள் சன்னியாசிகளுக்கு செருப்பு தைச்சு கொடுத்தா பணமே வாங்கிக்க மாட்டார். இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தது. பகவானுக்கு பக்தன் படுற கஷ்டத்தை பார்க்கறதுக்கு முடியல. ஒரு நாளைக்கு பகவான் சந்து வேஷத்தில் கிளம்பி வந்தார் ரைதாஸ் கிட்ட. வந்து, அரே ரைதாஸ், என் செருப்பு கிழிஞ்செடுத்து நான் பாரத யாத்திரை போகணுன்னு கிளம்பி வந்திருக்கேன். அதனால் என் செருப்பை கொஞ்சம் நன்னா தைச்சு கொடுப்பேன். ரொம்ப கீழமாக இருந்துதான் அந்த செருப்பு. அதை எப்படியும் சரி பண்ணி தைச்சு கொடுத்துட்டார். உடனே பகவான் ரொம்ப அவனை பாராட்டிட்டு, இவே பிரயோஜனப்படாதுன்னு நினச்சேன், ஆனால் நீ இவ்வளோ அழகாக தைச்சு கொடுத்தியேப்பா, சரி நான் எவ்வளோ பணம் கொடுக்கணும் உனக்கு? உடனே ரைதாஸ் சொன்னார், பாருங்கோ, நான் சாதுக்கள் கிட்டேருந்து சந்துக்கள் கிட்டேருந்து சன்னியாசிகள் கிட்டேருந்து பணம் பெற்றுக்கிற வழக்கமே கிடையாது. ஏன்னா அது என்னுடைய நியமம். அதனால் ஹரே பகவான், எனக்கு பணம் மட்டும் கொடுக்கக்கூடாது, நீங்கள் நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு. உடனே பகவான் சொன்னார், சரி, இந்த ஒரு பை நிறைய பணம் காசு எல்லாம் நிறைய வச்சுருக்கேன். நானும் யாத்திரை போகிற வர வழியில் அங்கே நிறைய கள்ளர்கள் பயம் இருக்குது. அதனால் நீ இதை பத்திரமா வச்சுக்கோ. நான் இந்த பாரத யாத்திரையை முடிச்சுட்டு வரும்போது உங்ககிட்டேருந்து இந்த பையை பெற்றுக்கிறேன் அப்படின்னு. அது வரைக்கும் ஜாக்கிரதையாக நான் இதை பாதுகாக்கணுமா அப்படின்னு கேட்டார் ரைதாஸ். ஆமாம் அப்படின்னார் பகவான். ரைதாஸ் சொன்னார், அடடா, நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியாது. நான் பணத்தை யாருண்டேந்தும் பெறமாட்டேன். திரும்பி சந்திக்க முடியாமல் போனால் நான் இதுக்கு திரும்பி ருணப்பட்டு இன்னும் எந்த கீழான ஜென்மம் நான் போய் அடைவேனோ எனக்கு தெரியாது. இது என்னுடைய நியமம். இல்லைப்பா பகவான், வழிப்பறி கொள்ளக்காரர்களுக்கு பயந்துன்னு தானப்பா நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்ன உடனே ரைதாஸ்ஜி சொன்னார், அது சரி, ஆனால் நான் என் நியமத்தை மீற முடியாது. உடனே பகவான் என்னென்னவோ சொல்லி பார்த்தார். இவன் பெற்றுக்கிறதா இல்லை. உடனே பகவான் வந்து, சரி, இது நான் வேறு யார்கிட்டையாவது ஒப்படைச்சிட்டு போகிறேன். ஒரு பாரச மணி ஒன்று என் கையில் இருக்குது, அதை நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதை நீ பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோ அப்படின்ன உடனே ரைதாஸ், என்னது பாரஸ் மணியா, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார். உடனே பகவான் சொன்னார், அது தெரியாதா உனக்கு? இந்த பாரசமணியை நீ எந்த உலோகத்தோடு இதை தொட்டாலும் ஸ்பரிசிச்சா உடனே அந்த உலோகம் வந்து தங்கமாயிடும். அதனால் நீ இதை வச்சுக்கோ. உடனே ரைதாஸ் சொன்னார், இல்லைல்ல, வேணாம் வேணாம், எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் நீங்களே எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்ன உடனே பகவான் என்ன பண்ணார், இந்த செருப்பு தைக்கிறவாள்லாம் ஒரு கல் ஒன்று வச்சுருப்பா எதிர்க்க. அது ஒரு ஷூ மாதிரி இருக்கும். அதில் வச்சு தான் அந்த பட்டையை தேய்ச்சி அதுக்கப்புறமா அதை வச்சு தான் அந்த செருப்பு தைப்பா. அந்த பகவான் என்ன பண்ணார், அந்த கல்லில் போய் இந்த பாரசமணியை தொட்டார். அவ்வளவுதான், அது பூரா அப்படியே இந்த இரும்பு வந்து அப்படியே தங்கமாக மாறிடுது. உடனே பார்த்தார் ரைதாஸ், அடடா, என்ன காரியம் பண்ணேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு 2 காதையும் பொத்திட்டு அந்த இடத்த விட்டு எழுந்துட்டார். உடனே பகவான் வந்து, இல்லைப்பா, நான் சொல்கிறத கேளுப்பா, எனக்கு ஒரு உபகாரம் நீ பண்ண முடியாதா? நீ எதுவும் செய்ய வேண்டாம், அந்த மனையை வச்சுக்கோ, நான் வரும்போது வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட. இந்த பாருங்கோ, எல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்கள் வரைக்கும் சரி, ஆனால் நான் வந்து என் நியமத்தை எக்காரணம் கொண்டு மீற மாட்டேன். நான் யாருண்டேந்தும் எதுவும் பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைப்பா, யாத்திரா போகிறதுனால தான் நான் திரும்பி திரும்பி இதையே சொல்லின்னு இருக்கேன். 1 வருஷம் கழித்து வரும்போது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ன உடனே அப்போது ரைதாஸ்ஜி சொன்னார், ஒன்று பண்ணுங்கோ, இதை எதிர்க்க இருக்கேன், அதுதான் என்னோடய குடிசை, அதில் ஒரு பரணை இருக்குது, அந்த பரணையில் போய் நீங்கள் அந்த மணியை வச்சுட்டு போங்கோ, திரும்பி வரும்போது நீங்களே எடுத்துக்கோங்க, நான் அதை எந்த காரணம் கொண்டு என் கையால் தொடமாட்டேன் அப்படின்னு பகவான் இப்போ அந்த மணியை எடுத்துன்னு போய் அங்கே வச்சார். எப்படியாவது இவன் மனைவி கண்ணில் பட்டாவது அவை ஏதாவது உபயோகப்படுத்திக்கிட்டுமே அப்படின்னு நினச்சார். பகவான் இப்போ கிளம்பிட்டார். கிளம்பின உடனே ரைதாஸ் இப்போ ஆற்றுக்கு கிளம்பி போனார். குளித்தார், அவருடைய நித்திய பூஜையை முடித்தார், பஜனை பண்ணார், ஆகாரம் பண்ணார், போய் படுத்துட்டார். 1 வருஷ காலம் முடிஞ்சிடுத்து. பகவான் திரும்பி அந்த யாத்திரையை முடிச்சுட்டு வரா மாதிரி யாத்திரிகராகவே வந்தார். எங்கப்பா, நான் கொடுத்த பாரஸ் மணி எங்கே? நீங்கள் எங்கே வச்சுட்டு போனீங்களோ அங்கே போய் தேடுங்கோ, அங்கேயே தான் இருக்கும் அந்த பாரஸ் மணி. அதை நான் ஏறெடுத்து கூட பார்க்கல அப்படின்னே அங்கே போய் பார்த்தா அங்கேயே தான் இருக்கு அந்த பாரஸ் மணி. உடனே பகவான் நேராக வந்தார். ஏன்பா, நான் கொடுத்துட்டு போன பாரஸ் மணியை நீ உபயோகிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார்.
இல்லை எனக்கு அது வேண்டாம், அதனால் நான் எதுவும் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டார் அந்த இடத்த விட்டு ரவிதாஸ். பகவானும் அந்தர்தானமாயிட்டார். ஆஹா, இந்த பக்தனுடைய விஷயத்தில் தான் நான் என்றைக்குமே தோற்று போகிறேன். அவன் நினச்சதை தான் அவன் நியமத்தில் தான் அவன் இருப்பான், அவன் நினச்சபடி தான் இருப்பான். நான் அவனுக்கு உபகாரம் பண்ணணும்னு நினச்சாலும் அவன் ஏற்றுக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். இப்போ இன்னொரு லீலா, ரவிதாஸ்ஜிக்கு சாலக்கிராம்ஜிக்கு அவர் நித்தியம் சேவா பண்ணுற வழக்கம். ரவிதாஸ்ஜி பிரதி தினம் சாலக்கிராமத்துக்கு அபிஷேகம் பண்ணி இருக்கிறது என்னவோ அதை 2 உடச்ச கடலையாவது சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி அப்படி தன்னுடைய பூஜையை முடிச்சுட்டு தான் அவர் தன்னுடைய தொழிலுக்கு கிளம்புற வழக்கம். இப்படியே அவர் சேவா பண்ணுவார். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் அன்றைய தினம் காலையில் சேவாக்காக அந்த திரையை விலக்கி பார்க்குறார். அந்த சாலக்கிராமத்துக்கு முன்னாடி 5 தங்க முகராக்கள் இருக்குது. உடனே பத்னியை கூப்பிட்டார். ஏம்மா, எங்கேயாவது போய் ஏதாவது வேலை பண்ணியா, இல்லை யாராவது எடுத்துன்னு கொடுத்தாளா, ஏது இந்த தங்க முகராக்கள், எப்படி பகவானுடைய சன்னிதானத்தில் இது வந்தது அப்படின்னு கேட்டார். உடனே பத்னி சொன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் சொல்லி தான் நானே இப்போ முதல்ல பார்க்குறேன் அப்படின்னு. அப்போது பத்னி சொன்னால், ராத்திரி நம்ம பால் நிவேதனம் பண்ணுறதுக்காக எடுத்துன்னு வச்சோமே, அப்போவுமே எதுவுமே அங்கே இல்லையே, அதுக்கப்புறம்தான் இது வந்திருக்கு அப்படின்னு. சரி, உள்ளே போய் சிம்டாவை எடுத்துட்டு வா அப்படின்னா மனைவி போய் சிம்டாவை கொண்டுந்தா. அந்த எலியை பிடிக்கிற மாதிரி அந்த சிம்டாவில் அந்த தங்க முகராக்களை தூக்கினார். அப்படியே எடுத்துகிட்டு போய் கங்கையில் இருந்தார். இப்படியே 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள் இப்படியே காலையில் அந்த திரையை விளக்கும்போது 5 தங்க முகராக்கள் இருக்கும். இவர் எடுத்துகிட்டு போய் அதை கங்கையில் எரிஞ்சிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் வீட்டை சாணம் போட்டு முழுக சொல்லுவார். தினம் தினம் நமக்கு என்ன இப்பேற்பட்ட ஆபத்து பெருகின்றே போகிறதே. ஏன்னா யாராவது சொல்கிறார், இப்படி இது மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு என்றாவது ஒரு தினம் இது மாதிரி அந்த தங்க முகராக்கள் மேலே ஆசக்தி நேர்ந்துடுத்துனா, அது மேலே ஒரு மோகம் வந்துடுத்துனா, அதோட பஜனை நின்று போயிடுமே. நான் அதை ஸ்வீகரித்தேனா, நானும் பஜனானந்தி. சரிம்மா, நான் ஒன்று சொல்கிறேன், நாளைக்கும் இதே மாதிரி 5 தங்க முகராக்கள் வந்ததுன்னா, நாளையோட நான் பார்த்து பூஜை நின்று போயிடும், அந்த சாலக்கிராமத்தையே எடுத்துகிட்டு போய் கங்கையில் விட்டு எரிஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட சொல்கிற. எப்பேற்பட்ட கலி வந்திருக்கு பார்த்தியா, மாயையிலேருந்து எந்த பகவான் என்னை காப்பாற்ற வேண்டியவனும் அவனே இன்னைக்கு மாயைக்குள்ள என்னை தள்ளுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு அவனே என்னை இந்த மாயைக்குள்ளே மூழ்க வைக்கிறானே அப்படின்னு ரொம்ப வசனப்படுறார். மறுநாள் காலையில் எழுந்து திரையை விலக்கி பார்க்குறான். அங்கே 5 தங்க முகராக்கள் இருந்தது. உடனே என்ன பண்ணார், அந்த சிம்டாவையும் அந்த தகரத்தையும் எடுத்துன்னு சொன்னார். அந்த சிம்டாவால் அந்த 5 தகர முகராக்களை எடுத்து அந்த தகரத்தில் வச்சார். நேராக கங்கைக்கு போனார். கங்கையில் தூக்கி விசிறி எறிந்தார் சாலக்கிராமத்தை. உடனே பகவான் சதுர்புஜ மூர்த்தியாக அதுலேருந்து பிரகடனமானான் அந்த சாலக்கிராமத்துலேருந்து. உடனே இவர் ரொம்ப அதிசயிச்சு போய் அப்படியே காலில் விழுந்தார், நமஸ்காரம் பண்ணார். ரவிதாஸ், என்னை ஒரு தடவையாவது வெற்றி பெறத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பா, நான் தான் உனக்கு அந்த பை நிறைய தங்கம் எடுத்துன்னு பணம் காசு கொடுத்தேன், நீ அதை உபயோகப்படுத்திக்கணும், நீ அதை தொடவே இல்லை. அடுத்தது பாரஸ் மணி கொடுத்தேன், அதை நீ ஒரு வருஷ காலம் நீ வீட்டில் வச்சுருந்தும் அதை எந்த காரணத்துக்காகவும் அதை உபயோகப்படுத்தலை. அதுக்கடுத்தது சாலிகிராமத்துக்கு எதிர்க்க 5 தங்க முகராக்கள் தோன்றினதே, அதுவும் என்னுடைய சங்கல்பம்தான், அது என்னுடைய வேலை தான். உடனே ரவிதாஸ் கேட்டார், சுவாமி நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள்? உடனே அதுக்கு பகவான் சொன்னான், உன்னை இப்படி இந்த ஏழ்மையான ஸ்திதியில் என்னால் பார்க்கவே முடியலப்பா, என் மனசு ரொம்ப நொந்து போகிறது. ஒரு நாள் பூரா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் செருப்பு தைக்கிற வேலையை வெயிலையும் மழையிலையும் அவதிப்பட்டு நீ பண்ணுறது என் மனசுக்கு ரொம்ப வேதனையை உண்டாக்குறதுப்பா. நான் தானே உனக்கு கொடுக்குறேன், நீ அதை வாங்கிக்கிறதுல உனக்கு ஏன் இவ்வளவு சங்கடம் அப்படின்னு உடனே ரவிதாஸ்ஜி சொன்னார், ஏ பகவன், நீ உன்னுடைய மாயை ரொம்ப விசித்திரமாக இருக்குது. நீங்கள் என்ன ஏன் நிர்தனன் அப்படின்னு நினச்சிண்டு நீங்கள் வருத்தப்படுறீங்க.
நான் அழகாக செக்கிலி வேலை மனமுவந்து பண்ணுறேன், அதில் 4 காசு சந்தோஷமாக சம்பாதிக்கிறேன், அதை வச்சு என் பசியை ஆற்றிக்கிறேன். ஏன் நீங்கள் அதை அதில் ஒன்றும் இழப்பம் இல்லையே நான் பண்ணுற காரியம். எனக்கு இதனால் என்ன லாபம் அப்படின்னா சந்துக்களுடைய தரிசனம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் வைஷ்ணவா பிராமணா இவாளெலாம் கங்கைக்கு போகும்போது அவா தரிசனம் கிடைக்கிறது. இதுக்கு மேலே அவளுடைய செருப்பு கிழிஞ்சு போனால் அதை தைச்சி கொடுக்கறதுனால என் மனசுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் சாந்தி ஏற்படுறது. அதனால் நான் நன்னா தான் இருக்கேன், நீங்கள் என்ன நினச்சி இவ்வளவு வருத்தப்படணும் அப்படின்ன உடனே, சரி நான் இவ்வளவு பேசியும் உன் மனசில் எந்த ஒரு பரிவர்த்தனமும் வரல, நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று அதையாவது கேட்பியா, என்ன சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறார் ரைதாஸ். இல்லை நான் உனக்கு தனமாக கொடுக்கல, நீ இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு, நல்ல போஜனத்துக்கு தேவையான விவஸ்தைகள் இதெல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன், அந்த கிரகத்தில் நீ போய் இருப்பியா, அதுக்கு சம்மதிப்பியா அப்படின்னு பகவான் கேட்குறான் பக்தன்கிட்ட. எப்படி இருக்கு பாருங்கோ. சரி உங்கள் இஷ்டம், நீங்கள் ஏதோ பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை விடுறதா இல்லை, அதனால் நீங்கள் பண்ணுங்கோ, நான் பரவாயில்ல ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ரைதாஸ்ஜி சொன்னார். உடனே இப்போ பகவான் என்ன பண்ணால் ஒரு சேட்ஜி ரூபத்தில் காஷியில் ஒரு அற்புதமான பூமி ரைதாஸ்க்காக வாங்கினார். அப்புறம் அதை ரொம்ப அழகாக கட்டி முடிச்சிட்டார். அப்புறம் அந்த மகளில் அன்னம் தனம் வாழறதுக்கு என்ன அத்தியாவசியமான சாமான்கள் எல்லாம் சப்ஜாட் அந்த வீட்டை தயார் பண்ணார். மறுபடியும் ரைதாஸ் கிட்ட வந்தார். எல்லா விவஸ்தையும் பண்ணிட்டேன்ப்பா, இனிமேல் நீயும் மனைவியும் அங்கே தங்கிக்கலாம் அப்படின்ன உடனே, அந்த பவனத்தில் சந்துக்கள் வசிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேடா, அவள் வந்தால் தங்க இடம் இருக்கா? இல்லையே, நான் அது கட்டலையே அப்படின்றான் பகவான். இல்லை சந்துக்கள் தங்கறதுக்கும் கோசம்ரக்ஷணத்துக்காக பசுமாடு கட்டுறதுக்கு கோஷாலா, அதிதி சேவா பண்ணுறதுக்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாமே சப்ஜாடாக இருந்தால் நான் அங்கே போகிறதுக்கு தயார் அப்படின்னார். உடனே பகவான் சொன்னார், சரி அதையும் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் சங்கல்ப மாத்திரேனா பகவான் என்ன அரை நிமிஷத்தில் எல்லாத்தையும் உண்டாக்கிடுவானே. அங்கே சந்த் நிவாஸ், கோ சேவா, அதிதி பவன் எல்லாம் அழகாக தயார் பண்ணிட்டார். மளிகை சாமான்கள்லாம் வாங்கி அப்படியே பூரா ரொப்பி வச்சுட்டார். இனிமேல் எந்த சாமானில் இன்றைக்கி எவ்வளவு உபயோகப்படுத்தினாலும் நாளைக்கு கதவை திறந்து மளிகை சாமான் இருக்கிற இடத்த பார்த்தா எல்லா மளிகை சாமானும் பழையபடி அது நிறைய நிறைஞ்சிருக்கும். அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டார். இப்படி இந்த மாதிரி ஒரு மகள், அந்த மகளில் இவனை எடுத்துன்னு புடுத்தனமும் வச்சுட்டார் பகவான். உடனே பகவான்கிட்ட சொன்னார், எல்லாம் சரி, ஆனால் நான் ஒரே ஒரு ஷரத். என்ன அப்படின்னா, நான் அந்த வீட்டில் வசிக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன், ஆனால் இந்த செருப்பு தேய்க்கிற தொழிலை மட்டும் நான் எந்த காரணம் கொண்டும் விடமாட்டேன். உடனே பகவான் சொன்னார், அரே பாப், இவ்வளோ பெரிய மகால், எல்லா சாதனங்கள், வேண்டிய சர்வ வசதிகள், அள்ள குறையாமல் இருக்கிற அன்னசாலா, இப்படி எல்லாம் இவ்வளோ கொடுத்து நீ செருப்பு தைக்கிற தொழிலை விடமாட்டேன்னு சொல்கிறியே அப்படின்னு பகவான் ஆச்சரியத்தில் அப்படியே மூழ்கி போனான். ஒன்றுமே பேசலை பகவான். காரணம் கேட்டார் பகவான். அதுக்கு ரைதாஸ் ரொம்ப அழகாக அதுக்கு பதில் சொன்னார். பிரபோ, என்ன அப்படின்னா, அவளுடைய அந்த சந்துக்களுடைய பாத ரட்சைக்கு நான் பண்ணுற சேவா, அதில் ஏற்படுற ஆனந்தம் எனக்கு வேறு எதுலேயும் கிடைக்காது. எனக்கு தோன்றது என்னன்னா பிரபு, சரீரத்தில் இருக்கிற இந்த தோலை கிழித்து அவளுக்கு செருப்பாக தைச்சு போடலாமா அப்படின்னு எனக்கு தோன்றது பிரபு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துளசிதாசருடைய ரொம்ப பிரசித்தமான தோகாவை இந்த இடத்துல ஸ்மரிச்சுக்கிறார். துளசி ஜாக்கே முகந்தே தோகே முனி கேச்சேராம் தாக்கே பதுக்கி பதுதரி மேரே தனுக்கோ சாம் அப்படின்னு சொல்லிட்டு, யார் ராமநாமம் சொல்கிறாளோ சதா அவளுக்கு என் தோலை செருப்பாக தைச்சு போடுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா துளசிதாசர். அதுதான் இந்த தோகாவனுடைய அர்த்தம். அதையே தான் ரைதாஸும் இந்த இடத்துல திரும்பி ஸ்மரிக்கிறார். உடனே பகவான் சொன்னார், சரி அந்த பவனத்தில் போய் இருந்துண்டு சாது சேவாலாம் அற்புதமாக பண்ணிண்டு காசியில் நீ இப்படியே காலக்ஷேபம் பண்ணிண்டு உன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே சந்துக்களுக்கு எல்லாம்
அவளுடைய பாதரக்ஷ சேவனம் பண்ணிட்டு ஏந்துக்கோப்பா அப்படின்னு பகவான் அந்தர்த்தியானமாயிட்டார். இப்போ காசியில் இருக்கிற பிராமணால் அத்தனை பேரும் நராஜாயிட்டா. ஏன்னா ரைதாஸ் தினமும் அந்த தனத்தை வச்சுட்டு சந்து சேவா சாது சேவா எல்லாரையும் கூப்பிட்டு அவளுக்கு வயிறு நிறைய ஆகாரம் பண்ணி போடுறதுன்னு, பஜன் பண்ணுறதுன்னு, சத்சங்கம் ஆற்றுல சதா நடக்கிறதுன்னு, அப்படி ஒரு பெரிய ரொம்ப பிரபலமாக ஆயிட்டார். உடனே அந்த ஊர் பிராமணர்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்தது. ரைதாஸ் கிட்ட கேட்டார், ஏ ரைதாஸ், முன்னண்டா இத்தனை தனம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டார். அப்போது ரைதாஸ் சொன்னார், எல்லாம் பிரபுவனுடைய கிருப்பை, என்னால் என்ன பண்ண முடியும், பிரபுவனுடைய கிருப்பையினால் நான் இத்தனை சத்துக்களை தினம் அழித்து பஜனை விருந்து பண்டாரா அப்படிலாம் வச்சு பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ன உடனே அவள் கேட்டா, அப்படின்னா இந்த காசியில் இருக்க இந்த பிராமணாலாம் என்ன பாவம் பண்ணா? காசியில் இருந்துட்டு காசி பிராமண சேவை பண்ணாமல், காசி பிராமணாளுக்கு நீ சேவை பண்ணாமல் ஏதோ சந்து சேவைன்னு அலையிறியே, இதெல்லாம் உன்னை யார் செய்ய சொன்னது அப்படின்னு கேட்குறா. உடனே ரைதாஸ், நீங்கள்லாம் கோபப்படாதீங்கோ, நீங்கள்லாம் பிராமணர்கள், நான் நித்தியம் பூஜிக்க வேண்டியவா நீங்கள்லாம். நானும் சக்கிலிய குடும்பத்தை சேர்ந்தவன், நீங்கள் எப்படி என் வீட்டில் போஜனம் பண்ணுவேன், அதனால்தான் நான் உங்களெல்லாம் கூப்பிடலை, நீங்கள் என்னை மன்னிச்சிடணும், நீங்கள் வர தயார் அப்படின்னா நான் அதை பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் அப்படின்னா உடனே, அதெல்லாம் இப்போ இந்த பேச்சே வேண்டாம், உனக்கும் எங்களுக்கும், நான் ராஜா கிட்ட போய் உன்னை பற்றி புகார் பண்ண போகிறேன் அப்படின்ன உடனே, ஏன்னா ராஜா கிட்ட போனால் தான் நியாயம் கிடைக்கும், எப்படி ஒரு நாள் ராத்திரியில் நீ இப்படி ஒரு பரம்பரை பணக்காரனாக ஆக முடியும் அப்படின்லாம் வைக்கிறா. ராஜா கிட்ட போனால் இவெல்லாம் பிராமணர் எல்லாருமா சேர்ந்து அவள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணா. உடனே மகாராஜ் ரைதாஸ் ஒரு சக்லியன், ஒரே ராத்திரியில் அவன் கோட்டீஸ்வரனாக ஆயிட்டான். எங்கே திருடினா, எந்த பணத்தை வச்சு அவன் இப்படி ஆனான், அதை வச்சு அவன் பஜனை கீர்த்தனை சத்சங்கம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனோ சதுர்த்த வர்ணத்தை சேர்ந்தவன், அவனுக்கு சத்சங்கம் பண்ணுறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அவனை கூப்பிட்டு உடனே தண்டனை கொடுங்கோ, இல்லைன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா சைனிக்க அனுப்பிச்சான். ரைதாஸ் சபைக்கு அழிச்சுன்னு வர சொன்னான். ரைதாஸ் சபைக்கு வந்தார். உடனே ராஜா கேட்டான், சொல்லுப்பா, இந்த பிராமணாலாம் என்னவோ கேள்வி கேட்குறா, அந்த கேள்விக்கெல்லாம் நீ தான் பதில் சொல்லணும். நீ இவ்வளவு தனம் உனக்கு எப்படி சம்பாதிச்ச? அதுவும் இல்லாமல் நீ செய்கிற இந்த பஜனை சத்சங்கம் பண்டாரா இதெல்லாம் பிராமணர்களுடைய காரியம், நீ சக்கிலியனா பிறந்து இதெல்லாம் பண்ணுறது உச்சிதமா அப்படின்னு அவள் கேட்குறா, அதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னார். உடனே ரைதாஸ்ஜி மகாராஜ் ஆரம்பித்தார், ராஜன்னு பாருங்கோ, ராமாயணத்தில் பக்தி செய்யறதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் இருக்குது அப்படின்ற வார்த்தை இருக்குது. இதில் வர்ணம் விவஸ்தை எதுவுமே கிடையாது, ஆச்சாரிய ஜாதி பேதம் எதுவுமே கிடையாது. ஹரிய பஜனை பண்ணுறதுக்கு எந்த ஜாதியாக இருந்தாலும் பஜனை செய்யலாம், எல்லாருக்கும் பகவானுடைய அருள் சமமாக கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அதனால் சதுர்த்த வர்ணமாக இருந்தாலும் அவனுக்கும் பகவானுடைய நாமம் சொல்கிறதுக்கும் ஹரிகீர்த்தன் பண்ணுறதுக்கும் அவனுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு ரைதாஸ்ஜி தைரியமாக சொன்னார். உடனே எல்லா பிராமணர்களும் சேர்ந்துட்டு இவன் போய் சொல்கிறான், இவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, பகவான் எப்படி இவனுடைய நிவேதனத்தை ஸ்வீகரிப்பான், பகவான் இவனுடைய நிவேதத்தை எந்த காரணம் கொண்டு ஸ்வீகரிக்க மாட்டான். உடனே ராஜா சொன்னார், சரி இப்போ கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டான். உடனே எல்லா பிராமணர்களும் சொன்னான், இந்த பாருங்க ராஜா, ஒரு ஷரத்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் டாக்கூர்ஜியை பகவானை எடுத்துன்னு ஒரு சிங்காசனத்தில் இங்கே உட்கார வைங்க. ஒரு பக்கம் ரைதாஸ் உட்காரட்டும், ஒரு பக்கம் நாங்கள் எல்லாரும் உட்கார்றோம், நீங்கள் எதிர்க்க இருங்கோ, நாங்களும் பகவானை கூப்பிடுறோம், அவனும் பகவானை கூப்பிட்டும், பகவான் எந்த ஓரம் சாயிறானோ அப்போ அவள் செய்கிற பக்தியை பகவான் ஏற்றுக்கிறான்றது சத்தியம். சரியா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியறதா ராஜா அப்படின்னு அத்தனை பிராமணாலும் ஒரே கோஷத்தில் பேசின உடனே ராஜா சொன்னார், சரி ஆரம்பிங்கோ அப்படின்னார். உடனே ஒரு பிராமணன் அதில் எழுந்தான், ராஜா
இங்கே பாருங்கோ, நாங்கள்லாம் வேத பிராமணர், சாதாரண பிராமணர் கிடையாது, நாங்கள் வேத பிராமணர். இப்போது நாங்கள் தினம் ஸ்ரீ சுக்தம் புருஷ சுக்தம் எல்லாம் சொல்கிறதையும் பகவான் ஏத்துண்டு தான் அவனுக்கு அபிஷேகம் ஆறுது, அதுக்கப்புறம் போக் நிவேதனம் ஆறுது, எல்லாம் எங்கள் மந்திர சக்தியினால தான் அவர் ஏற்றுக்கிறார். சரியா? அதனால் வேதம்தான் பகவானுடைய மூச்சு காற்று. அதனால் சக்கலினை விட பகவான் எங்களை தான் விரும்புவான். மேலும் பிராமணர்கள் தான் பகவானுக்கு மிகவும் பிரியமானவர்கள் கூட அப்படின்னு சொன்னான். சரி, ஆரம்பிங்கோ. சிங்காசனம் போடப்பட்டது. சாலக்கிராம பகவான் அதில் ஏழை பண்ணா. அதுக்கப்புறமா வேத பிராமணர் ஸ்வஸ்தி வாச்சனம், ஸ்ரீ சுக்தம் புருஷ சுக்தம் எல்லாம் வரிசையாக வேதம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். காலையிலேருந்து ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் ஆயிடுத்து. ஆனால் பகவான் மேலேருந்து ஒரு சின்ன பூ கூட விழல. சாயங்காலம் ஆனதுனால ராஜா என்ன சொன்னார், ரைதாஸ் இப்போ நீ ஆரம்பி, அடுத்தது உன்னோட டேர்ன் அப்படின்னார். ராமன் சபரியனுடைய குடிசைக்கு போனது போல், ரைதாஸ் எனக்கு வேதம்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு ஒரு தான்புராவை மீட்டிண்டு ஒரு கீர்த்தன் பாட ஆரம்பிக்கிறார். ஏ ஹரி ஆவக ஹோ, ஏ ஹரி ஆவக ஹோ, போகியா மாரே ஹே ஹரியா அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டார். துருபதனுடைய குமாரத்தை திரௌபதிக்காக நீ புடவையை சுரந்து காப்பாத்தினியே, கஜேந்திரனுக்காக ஓடி அவனை அனுகிரகிச்சியே, பிரகலாதனை காப்பாற்றுறதுக்காக நரசிம்ம ரூபம் எடுத்து வந்தியே, இப்படி பக்தவத்சலான நீ எனக்காக இங்கே எழுந்து அருள்னுப்பா, என்ன நீ கைவிடாதே அப்படின்னு பாடி முடித்தார். பகவான் சாலக்கிராமம் இப்போ சிங்காசனத்திலேருந்து மெல்லமாக நகர்ந்து 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 ரைதாசனுடைய மடியில் உட்கார்ந்து நிறுத்து அந்த சாலக்கிராமம். உடனே பிராமணர்கள்லாம் ஓன்னு கூச்சல் போடுறா. இவன் உண்மையான பிராமணன் இல்லை, இவன் சத்சங்கம் பண்ணுறதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இந்த காஷியில், அவன் என்ன பகவானே போய் உட்கார்ந்தாலும் நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்ன உடனே ரைதாஸ் இப்போ எழுந்தார். காலையிலேருந்து அவளுடைய விசவுகளை வாங்கிட்டே இருந்தார். இப்போ அவருக்கு ரொம்ப தாங்க முடியல. ரைதாஸ் எழுந்தார். மறுபடியும் நான் பிராமணன் இல்லை அப்படின்னு கூறுறேளே, 7 ஜென்மமாக நான் பிராமணனாக இருந்தேன் தெரியுமா? போன ஜென்மத்தில் நான் பிரம்மச்சாரியாக இருக்கும்போது என் குருவுக்கு அபச்சாரப்பட்டுட்டதுனால இந்த ஜென்மம் சக்கலை குடும்பத்தில் நான் பிறக்க நேர்ந்தது. ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கேன், பூர்வ ஜென்ம ஸ்ருதியோடு இருக்கேன். என் மனசை நீங்கள் இன்னும் இதுக்கு மேலே புண்படுத்தாதீங்கோ, என்னால் இதுக்கு மேலே தாங்கவே முடியாது அப்படின்னு சொன்னவர் திடீர்னு உடனே அவள்லாம் எள்ளி நகையாட ஆரம்பிச்சிட்டா. கையை தட்டி எல்லாரும் சிரித்தா. ரைதாஸுக்கு கோபம் தலைக்கு மேலே ஏறித்து. உடனே என்ன பண்ணார், சக்கலியன்னா கையில் அவன் அந்த கத்தி வச்சுருப்பா இல்லையா, அந்த செருப்பை இது பண்ணுறதுக்காக, அந்த தோலை அறுக்கிறதுக்காக கத்தியை எடுத்தார். மார்பை அப்படியே கிழிச்சார், தன்னுடைய மார்பை. உள்ளே பார்த்தா தங்க பூணல் அப்படியே தெரியுது. பாருங்கோ, என்னுடைய தங்க பூணல் மின்றதை பாருங்கோ. ஜென்மமாக நான் அந்தணன் அப்படின்றது சத்தியம் அப்படின்ன உடனே அவள்லாம் எழுந்து நின்றுட்டா. அந்தணர்கள்லாம். ராஜா என்ன பண்ணார், ஓடி வந்தார் தன்னுடைய சிங்காசனத்திலேருந்து. ரைதாஸோட காலில் அப்படியே ராஜா சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார். ரைதாஸை கையை பிடிச்சி அப்படியே தன்னுடைய சிம்மாசனத்தில் கொண்டு போய் உட்கார வச்சார். மன்னிப்பு கேட்டார். ஏதோ அபச்சாரம் நேர்ந்து போயிடுத்து, இவா சொன்னான்றதுக்காக நான் உங்களை இந்த மாதிரி சோதனை பண்ண போய் அவளுக்காக வேண்டியதான். கடைசியில் இப்படி ஒரு பரம பாகவதனான உங்ககிட்ட, பரம பக்தனான உங்ககிட்ட நான் அபச்சாரப்பட்டுட்டேன், என்னை எப்படியாவது மன்னிச்சிருங்கோ அப்படின்னு 2 கையும் கூப்பிண்டு ராஜா நின்னார். இப்படி பல அதிசயங்கள், 1 இல்லை 2 இல்லை. மண் சங்காத்தோ கட்டோ தீமே கங்கா அப்படின்னு மற்றொரு சம்பவம். இப்படி விவரிச்சா மேலே 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 அது நீண்டுண்டே போகும். இப்போ இந்த ராஜா இவருடைய பக்தராகி மாறிட்டார். சரித்திரம் பெருசாக போகிறதுனால நம்ம அடுத்த பாகத்தில் இதை மேற்கொண்டு பார்ப்போம். அற்புதமான சரித்திரம், அனுபவிக்க வேண்டிய சரித்திரம், மேலும் பாடத்தை கொடுக்கக்கூடிய சரித்திரம்.
जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा।